இந்த ரகசியங்கள்லாம் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தெரியுது, எங்கேருந்து எடுத்தாருன்னு தெரியல. அவர் வேற ஒரு தீர்வு வச்சிருந்தாருன்னா அதை கொடுக்கணும்ல. குறைக்காதே தொகுதியை குறைக்காதே, ஏத்தாதே தொகுதி. இது இப்படி பேசுறதுக்கு எதுக்கு ஒரு ஸ்டேட், எதுக்கு ஒரு முதல்வர்? எங்க பார்த்தாலும் கஞ்சாங்க. இது போலீஸ் இருக்கா நாட்டில்? போலீஸ் துறைன்னு ஒன்று இருக்கா? எங்க பார்த்தாலும் கஞ்சி. சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா கையில் வச்சிருக்காங்க. இது ஒரு ஆட்சி. இந்த குற்றச்சாட்டுக்கு கைது செய்யலாம். இது வந்து காங்கிரஸ் அஃபென்ஸ், தாராளமாக கைது செய்யலாம். இதனாலேயே சீமான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது, குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் சீமான் வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அது விஜய்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய கூட்டம் பார்த்துட்டாரு, நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம். அதான் நான் அடிக்கடி சொல்கிறதுன்னா, கட்சி ஆரம்பித்து கூட்டம் கூடினவங்கெல்லாம் தலைவர்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு இன்னத்துக்கு ஒரு 20 சிஎம் சினித்துறையிலேருந்து வந்திருப்பாங்க. 8% நிற்பீங்க. அப்புறம் கமலஹாசன் மாதிரி போயிட்டு ஒரே ஒரு சீட், ராஜ்யசபா சீட் கொடுத்து அந்த மூலையில் உட்காந்துட்டு போயிடுறேன் நான் பாட்டுக்குன்னு பஸ்ஸில் உட்காந்துட்டு போவீங்க. இதான் பண்ண போகிறீங்க. நீட்டு வேணும் பசங்களுக்கு, மும்மொழி கொள்கை வேணும். என் பையன் மும்மொழி கொள்கை படிக்கிறான், என் பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறான், அப்போ உங்கள் பையன் மட்டும் படிக்கக்கூடாதா? இப்படி சொல்கிறவன் தாங்க சிந்தனை உள்ள தலைவன். திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், செந்தில் பாலாஜி, நான் பதவி வகிக்கிற இந்த துறை இன்னைக்கு இபி, அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட், போய் எங்கள் உள்ளே போய் கேட்டுவாங்க. செந்தில் பாலாஜி ஒரு காசு வாங்கியிருக்கான கேட்டுவாங்கன்னு சொல்ல முடியுமா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞரான குமரகுரு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அதாவது டீலிமிட்டேஷன் மூலிமா, அதாவது தமிழ்நாட்டுக்கு தொகுதிகளை குறைக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு சார். அதாவது தொகுதி மறுவரையறையில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த டீலிமிட்டேஷனில்? இப்போ என்ன அதுக்கு தேவைங்கிறது யாருக்குமே தெரியல. அதனால தான் யாரும் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டோம். அது அறிவாலயத்தில் இருக்கிற அந்த எந்த கட்சிகள் இருக்கும்ல, அவங்க கூட்டணி கட்சிகள் 45 கட்சிகள் மொத்தமாக போட்டிருக்காங்க சார். ஆமாம், அந்த அரண்மனை வித்வான் அது மாதிரி அவங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 71 நம்ம சென்சஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் 2001 எடுக்க வேண்டியது வாஜ்பாய் அவர்கள் பீரியடில் எடுக்கல. எவ்ரி 10 இயர்ஸ் எடுக்கணும் சென்சஸ் எடுத்து. உலகம், நான் சொல்கிறது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பாப்புலேஷன் கணக்கு எடுப்பாங்க. மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ அந்த மக்கள் தொகை ஏற்ற மாதிரி எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ அதெல்லாம் ஒன்றா எடுப்பாங்க. நம்ம ஊரில் என்னென்னா 71க்கு அப்புறம் எடுக்காததுனால 2001 எடுக்க வேண்டியது எடுக்கல. ஹியூஜ் கேப் வந்ததுனால என்னென்னா, சில ஸ்டேட் வந்து நிறைய பாப்புலேஷன் வந்துருச்சு, சில ஸ்டேட் வந்து பாப்புலேஷன் குறையில, இந்த ரேஷியோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய படித்தவங்க நிறைய இருக்கிற ஸ்டேட்லலாம் குடும்ப கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும், அவங்க குறைஞ்சிருப்பாங்க. அப்படியே அந்த ரேஸ் வந்து கம்மியாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து 300-400%ன்னா சில இடத்துல 200%. தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 4 கோடியிலேருந்து 6 கோடி ஆகி இப்போ 8.5 கோடி ஆகிருக்கு. ஸோ யூபிலாம் பார்த்தா 22-23 கோடி போயிருக்கு. ஆனால் ப்ரொபோர்ஷனேட்டாக கரெக்டாக தான் போயிருக்கு. முதல்ல 12 கோடி இருந்தது, 16 கோடி ஆகி இப்போ 22 கோடி. நம்ம 4, 6, 8 அப்படியே இப்போ 50% போயிருக்கு. பட் இவங்க என்ன எல்லாம் பயப்படுறாங்க என்னென்னா, அப்படி மக்கள் தொகை கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ யூபிக்கு வந்து இப்போது 80 இருக்குது. அது அந்த காலத்து கணக்குப்படி 80 இருக்குது. இப்போ 22 கோடி கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 200 போட்டால் போயிடும். அப்போ அதே மாதிரி பீகாரில் போயிடும், எல்லாத்துலேயும் போயிடும். தமிழ்நாட்டில் வந்து ஜனத்தொகை வச்சு கணக்கு போட்டால் தமிழ்நாட்டில் குறையும் அப்படின்னு இவங்களா வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, இதுதான் எல்லா இடத்துலையும் எடுக்கிற சென்சஸ். பாப்புலேஷன் வச்சு எடுத்திங்கன்னா குறையும் இல்லை அதிகமாகவும், இது நார்மல் நடக்கிறது. ஆனால் அப்படி குறையக்கூடாது. எங்கேயுமே குறைஞ்சா அது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. அப்படின்னு பார்த்தா பாப்புலேஷன் கண்ட்ரோல் வச்சுருக்கிறவங்கள தண்டிக்கிற மாதிரி ஆகிடும். படித்தவங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கவங்களாம் தண்டிக்கிற மாதிரியும், அந்த ஸ்டேட்டை பற்றி கவலையே இல்லாமல் ஏகப்பட்ட படிக்காத மக்களையும் பாமர மக்களையும் வேலையில்லா திண்டாட்டத்துடன் இதெல்லாம் இருக்கிற மக்கள் அல்டிமேட்டாக பாப்புலேஷன் அதிகமாக தான் ஆகும். அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு நிறைய கொடுத்துருவோன்ற மாதிரி ஆகக்கூடாதுன்றதுனால தான் பிரதமர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, நம்ம நடுவில் கேப் நிறைய விட்டுட்டோம். இப்போ திருப்பி நீங்கள் பாப்புலேஷனில் போனீங்கன்னா நிறைய ஸ்டேட் வந்து அப்பவும் நம்ம குறையாது, மேபி 39-42 ஆகும். ஆனால் யூபி 80ன்றது 200 ஆகும். ஸோ இந்த ஒரு சரியான ரேஷியோவில் தரமான ஒரு இதை பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன முடிவு பண்ணுவோம்னா, ப்ரோ ரேட்டாவில் போயிடுவோம். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏறணுமோ அந்த பர்சன்டேஜ் இங்கேயே ஏற்றிடுவோம். உதாரணத்துக்கு இப்போ 848ன்னு அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் வரல. இந்த ரகசியங்கள்லாம் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தெரியுது, எங்கேருந்து எடுத்தாருன்னு தெரியல. இதெல்லாம் அவர் எடுத்துட்டார். நம்ம இருந்து இவ்வளோ அப்படியே வச்சுக்கிட்டா, அவர் கணக்கு வச்சுக்கிட்டா கூட 848க்கு இருக்குது, 543, 545 இருக்குது. 545க்கு வந்து 80 தொகுதி இருந்தால் யூபியில், 848க்கு எத்தனை தொகுதியில் வரும்? 120 வரும். 545க்கு தமிழ்நாட்டில் வந்து 39 இருந்தால்
848க்கு எவ்வளோ பர்சன்ட்னா 7.15% வருது மொத்தத்துக்கு. இந்த 543க்கு தமிழ்நாடு பெற்றிருக்கும் 39 சீட்டுன்றது 7.15%. இப்போ 848க்கு 7.15% எடுத்தீங்கன்னா 60, 62, 63 போகும். 39 63 ஆகும், 80 120 ஆகும், ப்ரொபோஷனட்டாக ஏறும். அதனால் இதுதான் ஒரே வழி. அதாவது 2 வழி இருக்குங்க. ஒன்று பாப்புலேஷன், ஒன்று இது. இதுதான் இருக்கிறதுலே நியாயமான, இவங்க சொல்கிற குற்றச்சாட்டெல்லாம் மறுக்கக்கூடிய ப்ரோரேட்டா சிஸ்டம். ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு வேற ஒரு பயங்கரமான ஒரு சிந்தனையோட அவர் வேற ஒரு தீர்வு வச்சிருந்தாருன்னா அதை கொடுக்கணும்ல, சொல்லணும் இல்லைங்க. பாப்புலேஷனில் போனால் இந்த பிரச்சனை வருது, ப்ரோரேட்டாவில் போனீங்கன்னா இந்த ரேஷியோவில் வருது. எனக்கு இருந்த மூளைக்கு, என்னோட அறிவுத்திறனுக்கு நான் புதுசாக ஒன்று கொடுக்குறேன், ஐன்ஸ்டீன் மாதிரி புதுசாக ஒரு திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். எதுவுமே தெரியாமல் ரோட்டில் உட்காந்துட்டு குறைக்காதே குறைக்காதே தொகுதியை குறைக்காதே, ஏற்றாதே ஏற்றாதே தொகுதி, இது இப்படி பேசுறதுக்கு எதுக்கு ஒரு ஸ்டேட்டு, எதுக்கு ஒரு முதல்வர்? ஒரு விஷயத்தையாவது நேரடியாக வச்சு என்ன பேசிஸில் நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி இது வரப்போகுது, தயவுசெய்து சொல்லுங்கள். தெரியாது. அதுக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும். மோடி அவர்கள் மக்களை இவ்வளோ பத்திரிகையாளர் சந்திக்கலைன்னா என்ன குதிச்சாங்க. இந்த 4 வருஷத்தில் எத்தனை தடவை சந்திச்சிருக்காரு? அப்படி வருவார், 4 கேள்வி, ஒரு 2 கேள்வி கேட்டாருன்னா சொல்லிட்டு பாட்டு போயிடுவார். அவர் நினைக்கிறது சொல்லிட்டு போவார். அது இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு, இப்போ வேறு யாரும் வேண்டாம், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பத்திரிகையாளர்லாம் வச்சு இவரை வச்சுக்கிட்டு, ஐயா அந்த என்இபி பற்றி சொன்னீங்களே ஐயா, ஹிந்தி எங்கேயா கம்பல்சரி, 4.1.2 பேராகிராஃபில் ஹிந்தியை பற்றி சொல்லியிருக்கீங்க ஐயா அப்படின்னு கேட்கணும். அவர் அதை எடுத்து பார்த்துட்டு, இல்லையே 4.1.2 ஹிந்தி தேவைன்னு போட்டிருக்கேன், இப்போ பாருங்கள் அப்படின்னு தர்க்கம் பண்ணணும். அப்படியே நேராக இதில் முட்டு சந்திரன் நின்றுக்கிட்டு திணிக்காதே ஹிந்தி திணிக்காதேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி திரும்பி என்னை சாதாரண நினைக்காத, நான் நினச்சேன்னா ஒரு டைலாக் நான் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், படித்தவங்க மாதிரி பேசுவோம். என்ன இதில் எப்படி வருது, எங்கள் இதில் பாதிப்பு வருது, பசங்களை மூன்றாவது மொழி படித்தா என்ன பிரச்சனை, 2 மொழி கொள்கை ஏன், இப்படி தானே பேசணும். நீங்கள் சினிமா டைலாக் மாதிரி நான் நினச்சா வரியை கட்ட மாட்டேன், நான் திரும்பினா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு இப்படி பேசுகிறதுக்கு முதல்வர் வேண்டாமே. அதனால் சொன்ன டீலிமிட்டேஷன்றது ஆல்ரெடி அப்படி நடந்தால், இப்போ நடக்காது, இன்னும் 2026 2031 நடக்கணும். ஒருவேளை நடந்தால் அப்படியே இருந்தால் கூட உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நான் உங்களை கண்டிப்பாக பாதிப்பு உண்டாக்க மாட்டேன்னு மோடியும் சொல்லிட்டாரு, அமித்ஷா அவர்களும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே யார் சொல்லணும்? என்னன்னா இப்போ அவர் டிகிரி செக் பண்ணிட்டே இருப்பார். தமிழ்நாட்டில் பிஜேபியோட எதிர்ப்பு எப்படி இருக்குது, பிஜேபி நம்ம எதிர்ப்பு எப்படி இருக்குன்னா மக்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் முதல் மாதிரி எதிர்க்கலை, இந்த வெள்ளைக்கோட்டை எடுத்துகிட்டு போனீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் மக்கள் இன்னும் அதிகமாக கத்தலான்னு சொல்லிட்டு என்ன பண்ண உடனே ஹிந்தி திணிப்பு, டீலிமிட்டேஷன், இதுக்கு இங்கிருந்து போகிறாங்க பாருங்கள். அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகிறாங்க பாருங்கள், அரசியல் கட்சிகள் ஒருத்தராவது படிச்சுட்டு போகிறாங்களா? முதல்ல எடுத்தோன்னே கேட்கணும், ஐயா எங்களை கூப்பிட்டீங்களே ஐயா, எதை வச்சியா கூப்பிட்டீங்கன்னு கேட்கணும்ல. இந்த மார்க்சிஸ்ட் போன்ற அறிவுத்திறன் உள்ள பெரிய பெரிய கட்சியெலாம் இருக்குல்ல, அவங்களாம் எந்திரிச்சோன்னு என்ன சொல்லணும், ஐயா கூட்டத்தை கூட்ட வேண்டிய காரணம் என்ன ஐயா சொல்லணுமே இல்லையா? நம்ம கேட்கலாம்ல. திடீர்னு நான் நாளைக்கு வெளியில் போயிட்டு மின்சார கட்டணத்தை யூனிட்டுக்கு 100 ரூபாய் என்று மாற்றினால் நான் வேறு முகத்தை காட்ட வேண்டியிருக்குன்னு நான் சொன்னேன். என்ன கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க, யாரு 100 ரூபாய் ஏற்றுறாங்கன்னாங்க அப்படின்னாங்க. பார் ஏத்தனா ஏத்தலையப்பா, நான் ஏத்தனை தானே சொன்னிட்டு போயிடுவாங்களா? இது மாதிரி தான் இருக்குது. டீலிமிட்டேஷன் வந்து விட்டால், குறைத்தால் யார் குறைச்சாங்க? அவர் வேறு எதுவுமே இல்லைங்க, அவருக்கு பிஜேபி எதிர்ப்பு, இதை மட்டும் கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் சார். ஆனால் இத்தனை மடைமாற்றங்கள் செஞ்சாலுமே திமுக ஆட்சி அமைச்சிடுறாங்களே சார். அது 2026 200க்கு மேலே ஜெயிச்சிருன்ற நம்பிக்கை அவர் தானே சொல்கிறாரு, தேவாவை தானே சொல்கிறாரு நான் ஜெயிச்சிடுவேன்னு. அதை நம்ம எடுத்துக்காதீங்க. மக்கள் என்ன கோவத்தில் இருக்காங்க அவருக்கு தெரியல. அது மக்கள் எப்படி அது இடத்துக்கு போனால் தான் தெரியும். என்னங்க வெளியில் சொல்ல முடியலங்க, எங்களெல்லாம் கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கஞ்சாங்க. இது போலீஸ் இருக்கா ஒரு நாட்டில்? போலீஸ் துறைன்னு ஒன்று இருக்கா? எங்கே பார்த்தாலும் கஞ்சி, சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா கையில் வச்சுருக்காங்க. இது ஒரு ஆட்சி. மக்கள் புழுங்கிட்டு இருக்காங்க, வெளியில் சொல்ல முடியலன்னு பயம். ஏன்னா தாசில்தாரே போகிற வழியில் ஏற்றிட்டு போகிறான், லாரியில் ஏற்றிட்டு போகிறான். நம்ம சாதாரண மக்கள் ஏமாத்துறோம், அவங்களுக்கு பயப்படுறாங்க. ஒரு குடியிருப்பில் 10 பேர் குடியிருந்தால் ஒரு இடத்துல அது கிடைக்குதுன்னு சொன்னால் பசங்க வாங்கிட்டு போகிறாங்க, சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இது என்னன்னா, போலீஸை சொன்னீங்கன்னா சினிமாவில் வர மாதிரியே வரும். ஒரு படத்தில், விஜய் படத்தில் வரும்னு நினைக்கிறேன், திருப்பாச்சின்னு நினைக்கிற ஒரு படம். இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தால், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த ரவுடியை நேராக வீட்டுக்கு அடிச்சுட்டு போவான். அது சத்தியமாக நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல உதாரணம், இப்போ ரீசெண்டாக முகப்பேரில் 24 மணி நேரம் ஒயின் ஷாப் திறந்துருக்குன்னு ஒரு பத்திரிக்கையாளர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு பேரோட. எங்கே சார் இருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு போல் இன்ஸ்பெக்டர். அங்கே தான் சார் இருக்கு, அங்கே தான் சார், இங்கே தான் சார் இருக்கு, அங்கேயே இருங்க சார், அட்ரஸ் கொடுங்க சார், அங்கேயே இருங்க சார்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் அந்த ஒயின் ஷாப் ஓனர் வரான், அவன் அடிக்கிறான். யார் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? இது ஒரு சட்டம் ஒழுங்கு, இது ஒரு உள்துறை, இதை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சிஎம் இதையெல்லாம் பார்க்காம போயிட்டார் நேராக டீலிமிட்டேஷனுக்கு.
இப்போ டீலிமிட்டேஷனால இப்போ சாதாரண மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? 39 பேராக இருந்தாருன்னா 59 பேராக இருந்தால் அவனுக்கு என்ன? இப்போ 39 அனுப்பிச்சு விட்டோம் இல்லைங்க, 39 பேர் எம்பி அங்கே போயிருக்காங்கல்ல, என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்க. இதுக்கு 39 மக்கள் என்ன சொல்கிறாங்க? இது 39 69 தான் எங்களுக்கு என்னங்க? எங்களுக்கு வாழ்க்கையில் டெய்லி போயிட்டு வரும்போது நிம்மதியாக போகணும், நிம்மதியாக வரணும், செயின் அறுக்கக்கூடாது, அதை பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் மக்களுக்கு தேவை. டீலிமிட்டேஷன் முக்கியம் இல்லை, இப்போ மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு முக்கியம். சார் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்கள், அதாவது சீமான் அவர்கள் வந்து கைது செய்ய வேண்டும், பாலியல் குற்றச்சாட்டு உண்டான அவரை வந்து கைது செய்ய வேண்டும்னு பெரியார் சம்பந்தமான கட்சி இருக்கக்கூடிய ஆட்கள் கழகங்கள் எல்லாருமே வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்களே சார், சீமான் அவர்களை கைது செய்ய முடியுமா? அதாவது இந்த குற்றச்சாட்டுக்கு கைது செய்யலாம், இது வந்து காங்கிரஸபிள் அஃபென்ஸ், தாராளமாக கைது செய்யலாம். ஆனால் குற்றத்தின் தன்மையை பார்த்தீங்கன்னா 2 முறை வாபஸ் வாங்கிட்டு அவங்க போனாங்கன்னா இது பிட்வீன் 2 இண்டிவிஜுவல்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா 2 பேருக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், பண்ணிக்கல. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை நாள் பொறுத்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, திருப்பி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அதனாலேயே அவங்க சொல்கிறது பொய்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஏதோ 2 பேருக்குள்ளே நடக்கிற டிஸ்பியூட். இந்த வழக்கு மாதிரி இல்லை. ஒருத்தர் வந்து கற்பழிப்பு வழக்கு என்னை கற்பழிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கேயே வந்து கேஸ் முடிஞ்சிருச்சு, உடனே தூக்கி அவங்க 2 பேரும் சார்ஜ் ஷீட் போட்டு குற்றவாளின்னு சொல்லலாம். இது வந்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்னுவாங்களே, லவ் அஃபேர், இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கு. நீங்கள் இப்போ முடிஞ்சால் பேசி பாருங்களேன். ஏன்னா அன்னைக்கே அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஃபேமாக நின்றுருந்தாங்கன்னா இது கேஸ் நல்ல கேஸ். 2 தடவை வாபஸ் வாங்கினா நாங்களே பார்க்குறோம்ல, 2-3 தடவை பார்ப்போம். அப்போ நானே என்ன சொல்லுவேன்னா கோர்ட்டில் ஏற்கனவே அந்த 2 பேர் காம்ப்ரமைஸ் 2 தடவை ட்ரை பண்ணாங்க, இன்னும் தடவை ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நடந்திருக்கு. இதனாலேயே சீமான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது, குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் சீமான் வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அவர் 2-3 நாளாக பயன்படுத்தின வார்த்தைகள் கண்ணிய குறைவான வார்த்தைகளாக இருக்குது. அது பண்ணக்கூடாது, அவர் பண்ணியிருக்க கூடாது. அவர் என்ன பண்ணணும்னா சட்ட ரீதியாக நான் சந்திப்பேங்க, என்கிட்ட நல்ல கேஸு நான் அப்படின்னு சொல்லணுமே தவிர கேரக்டர் அசாசினேஷன்ன்றது வந்து லேடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்பவுமே பண்ணக்கூடாது. நம்ம சுப்ரீம் கோர்ட்டு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, எல்லா உயர்நீதிமன்றம் சொல்கிறது என்னென்னா, எப்பேற்பட்ட மோசமான கேரக்டர் ஒரு பெண் இருந்தால் கூட அந்த பெண்ணுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றம் நடந்திருந்தால் அதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் அந்த பெண்ணோட கேரக்டர் என்ன. இப்போ நம்ம ட்ரையல் நடக்கும்போது கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் இந்த மாதிரி கற்பழிப்பு புகாரத்தை கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 ஆண் நண்பர்களோட போயிருக்கேன் கேட்பாங்க. அப்போ கேட்டால் ஒன்று ஜட்ஜ் திட்டுவார். டெபனர் வந்து என்றைக்குமே நீங்கள் விட்னஸோட டெபனர் எப்பவுமே சந்தேகப்படக்கூடாது. அவங்க யாராவனா இருக்கலாம். இன்னும் கேட்டால் பாலியல் தொழில் செய்கிற பெண்ணையே யாராவது அவங்க விருப்பத்துக்கு மீறி எதாவது செஞ்சாங்கன்னா அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அகெயின்ஸ்ட் இது என்னை வந்து ரேப் பண்ணிட்டாரு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீ டெய்லி தானே இந்த தொழில் பண்ணுறேன்னு யாரும் கேட்கறது ரைட்ஸே கிடையாது. பட் இவர் வந்து நீ என்ன தொழில் செஞ்ச, பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அது ஜீரணிச்சிக்கவே முடியல. அது அவர் வீட்டில் இருந்தது வந்து அப்படி இல்லை. அவங்க சொன்ன புகாரில் வந்து வீட்டில் மாப்பிள்ளையாவே இருந்தாருன்னா அவங்க குற்றச்சாட்டு, ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தான் குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்ற ஜஸ்டிஸ் இளந்தேரனோட ஆர்டரில் என்ன போட்டிருக்குன்னா கருக்கலைப்பு நடந்திருக்குன்றாங்க. அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வாழ்ந்துருக்காங்க. எதோட பாலியல் தொழிலாளி ஆகும்? எந்த பாலியல் தொழிலாளியை வந்து ஒருத்தர் கர்ப்பமாக்குவாங்க? இது இருக்குல்ல, இது அவரோட தரத்தை அவரே தாழ்த்திக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பேசியிருக்கக்கூடாது. அவர் பேசுனதுனால அவர் அந்த பெண்ணுக்கு அந்த புகார் கொடுத்த பெண்ணுக்கு மேலே அனுதாபம் தான் அதிகமாகுமோ தவிர இவர் பக்கம் யாருக்கும் அனுதாபம் வராது. இன்றைக்கி ஸ்டே கொடுத்ததுனாலே வந்து நல்லவர்னு அப்படி கிடையாது. 2 பேரும் பேசி பாருங்களேன், ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்கக்கூடாதா? பழகிருக்கீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். 2 பேரும் பழகிருக்கீங்க, ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க சார், வேறு எதுவும் சொல்லலை. சார் அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து 2ஆம் ஆண்டு விழாவில் வந்து குற்றச்சாட்டு வைக்கும்போது பாஜகவும் திமுகவும் வந்து ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, ஒய் ப்ரோன்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருக்காரு சார். பாஜக காரராக வந்து எதுக்கு ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுருக்கீங்க? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது விளையாடுறது இல்லைங்க. அவர் காமெடியாக சொல்கிறாரு, நீங்கள் தானே கெட் அவுட் மோடின்னு சொன்னீங்க. கெட் அவுட் மோடின்னு சொன்னால் கெட் அவுட் ஸ்டாலின் நாங்கள் சொல்லுவோம்ல. திமுக காரங்க சொன்னது சார், இவர் கேள்வி இருக்கிறது இல்லை. அவங்க ஏன் கெட் அவுட் மோடின்னு சொல்கிறாங்கன்னு என்ன சொல்லணும்னு எடுத்தோடனே முதல்ல வந்து கோ பேக் மோடின்னு சொன்னது திமுக, இப்போ கெட் அவுட் ஸ்டாலின். நான் வந்து விஜய் நிலைமையில் நான் இருந்தேன்னா, ஒரு படித்து தரமுள்ள ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்தாருன்னா எப்படி பேசுவார்னா, பிஜேபி விட்டுருங்க, திமுக உங்களுக்கு கொஞ்சம் மூளையே இல்லையா, கோ பேக் மோடின்னு நம்ம நாட்டோட பிரதமரை சொல்கிறீங்களே, வெளியாளம் தான் பரவாயில்ல, நீங்கள் பிடிக்கலோ அவர் இந்த நாட்டோட பிரதமர், அவர் எப்படி நீங்கள் கோ பேக் சொன்னீங்க? அதுக்கு எதிர்வினை ஆட்டுறாங்க. இப்போ கெட் அவுட் மோடின்றீங்க, உங்களுக்கு மூளை இருக்கா? இப்படி பண்ணலாமா? இதுவா அரசியல்? இதுவா ப்ரோ அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு விளையாடிக்கிறீங்கன்னா, என்ன ப்ரோ அவர் அடிக்கிறாரு நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்க, என்ன ப்ரோ அவர் அடிக்கிறாரு திருப்பி அடிக்கிறீங்க, விளையாடிக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? திருப்பி அடிக்கிறது செல்ஃப் டிஃபென்ஸ். அது அடிக்கிறோன்னு ஏன் அடிக்கிறேன்னு கேளுங்க. உங்களுக்கு இவ்வளோ ஆட்சி இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, இவ்வளோ பெரிய கட்சி வச்சுருக்கீங்க, போய் எதுக்கு நீ தேவையில்லாமல் ஹேஷ்டேக் போட்டு விளையாடிக்கிறீங்கன்னு அவங்கள கேட்கறத விட்டு, என்ன ப்ரோ அவர் வந்து உங்களை அடிக்கிறாரு டெய்லி, நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்கன்னா, அடிக்கிறவரை கேட்குறான்னு திருப்பி அடிக்கிறவங்க ஏன் கேட்குறீங்கன்னு உங்களை அது மாதிரி. அது
அது விஜய்க்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய கூட்டம் பார்த்துட்டாரு, நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம். அதான் நான் அடிக்கடி சொல்கிறதுன்னா, கட்சி ஆரம்பித்து கூட்டம் கூடினவங்கெல்லாம் தலைவர்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு இன்னத்துக்கு ஒரு 20 சிஎம் சினித்துறையிலேருந்து வந்திருப்பாங்க, சினிமா ஃபீல்ட்லேருந்து. இதில் எக்ஸப்ஷன் ஒரே மனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அது காரணம் அவரோட செல்வாக்கு மட்டும் இல்லை, இந்த செல்வாக்கை அழகாக அவர் கொண்டு வந்து ஜனங்கள்கிட்ட கொண்டு வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுற டாக்டிக்ஸ் அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, சிவாஜி கூட தெரியல. அதை தெரிஞ்சிக்காம நீங்கள் இந்த பாட்டு பாடுறது ப்ரோன்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் நடக்காது. திருப்பி அதே 7% நிற்பீங்க, 8% நிற்பீங்க. அப்புறம் கமலஹாசன் மாதிரி போயிட்டு ஒரே ஒரு சீட் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அந்த மூலையில் உட்காந்துட்டு போயிடுறேன் நான் பாட்டுக்குன்னு பஸ்ஸில் உட்காந்துட்டு போவீங்க. இதான் பண்ண போகிறீங்க. நான் அரசியலை கற்றுக்குங்க, எப்படி பேசணும், எதை பேசணும், யார் என்ன தப்பு பண்ணுறாங்க. வரவேற்று மும்மொழி கொள்கையை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ஆமாம் சார், அப்பயே அவரோட பிரசாந்த் கிஷோர் அவர்களே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கும்போது அவர் கூட சொல்லியிருக்கணும்ல சார், த்ரீ லாங்குவேஜ் ஃபார்மை தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், 2 லாங்குவேஜ் ஃபார்மில் யார் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் விஜய் அவர்களுமே வந்து 2 லாங்குவேஜ் ஃபார்மில் தான் வேணும் அப்படின்றாரு. இல்லைங்க, ஒரு அடிப்படை புரிதல். எதுக்கு சொல்கிறேன்னா, விஜய்லாம் படிக்கிறது இல்லைன்னு எப்படி நான் சொல்கிறேன்னா, அடிப்படை புரிதல். 52 லட்சம் பேர் வந்து பசங்க வந்து இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, 56 லட்சம் பேர் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். 52 லட்சம் பசங்க படிக்கிறாங்களே, அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையனுக்கு வசதி இல்லை, எனக்கு மட்டும் வசதி இருந்தால் என் பையனை வந்து தனியார் பள்ளியில் சேர்த்து ஹிந்தி கற்றுக் கொடுத்துருப்பேன், தெலுங்கு கற்றுக் கொடுப்பேன்றது ஒரு ஆதங்கம் எப்பவுமே ஒருத்தருக்கு இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன், அது மேலே ஆதங்கம் அதிகமாக இருக்கும். கரெக்டாக இருக்கிறவங்க அருமை தெரியாது, இல்லாதவங்களுக்கு தான் இல்லை. எனக்கு என் பையனுக்கு மட்டும் நல்ல ஸ்கூலில் இருந்தான்னா இன்னும் கேட்டால் ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், சைனீஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன்னு ஆசை இருக்கும். அவங்கள போய் கேட்டிங்கன்னா வேணுங்க மும்மொழின்னு வரும். 52 லட்சம் வேணும்னுவாங்க. 56 லட்சம் படிக்கிறாங்க பாருங்க. ஏதாவது ஒரு பேரண்ட்டு எனக்கு வேண்டான்னு கம்பல் பண்ணுறாங்க சொல்கிறாங்களா, என் பையனுக்கு 3வது மொழி வேணுங்கன்றான். இந்த 56 லட்சமும் வேணும்னு 52 லட்சம் வேணுங்கிறாங்க. இது சிம்பிள் சைக்காலஜி. இருமொழி கொள்கைன்னு நம்ம பேசலாமா? இன்னொன்று, இதை பேசுகிற அதிமுக இந்த பக்கம், இதை பேசுகிற திமுக இந்த பக்கம். நீட் எதிர்ப்பு அதிமுக இந்த பக்கம், நீட் எதிர்ப்பு திமுக. எதுக்கு நீங்கள் எதுக்குங்க பழைய முந்தையில் புது கல் மாதிரி எதுக்கு இது நீங்கள் எதுக்கு வந்து நிற்கிறீங்க? புதுசாக வரீங்கன்னா நீங்கள் புதுசாக சொல்லுங்கள், வித்தியாசமாக சொல்லுங்கள். இதோ பாருங்கள், டாஸ்மாகை மூடுங்க, மணல் குவாரி நான் நடத்துகிறேன், 52,000 கோடி அதில் நான் கொண்டாந்து கொடுக்குறேன், டாஸ்மாகை குறைங்க, நீட்டு வேணும் பசங்களுக்கு, மும்மொழி கொள்கை வேணும். என் பையன் மும்மொழி கொள்கை படிக்கிறான், என் பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறான், அப்போ உங்கள் பையன் மட்டும் படிக்கக்கூடாதா? இப்படி சொல்கிறவன் தாங்க சிந்தனை உள்ள தலைவன். அதே அரைச்சமாவு, நீட்டு வேண்டாம், மீனவர்களை சுடாதீர்கள், மீனவர்களை வந்து இது பண்ணக்கூடாது, ஹிந்தியை திணிக்காதீர்கள், தமிழை வந்து பிரச்சனை, சான்ஸ்கிரிட்டுக்கு அதிகமாக நிதி ஒதுக்காதீர்கள், தமிழ் மீது ஒரு சின்ன பிரச்சனை நான் பொங்கி எழுவேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு 2 கட்சி இருக்குது, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் எதுக்கு ப்ரோ நடுவில்? அப்படியே இருங்க ப்ரோ, நீங்கள் எதுக்கு வரீங்க உள்ள? இதை சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு? ஒரு வித்தியாசமான கருத்து சொல்லுங்கள். நீங்கள் யங்ஸ்டர் தானே, நீங்கள் விஜயை பார்த்துருப்பீங்க. ஒரு வித்தியாசமான கருத்து, விஜய் இது விஷயத்தில் பிரமாதமாக மாற்றி சொன்னாருன்னு சொல்லுங்கள். அங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு பெரியார், அங்கே ஒரு இவர். ஆனால் பெரியார் கொள்கையில் கூட வந்து கடவுள் அது மட்டும் லைட்டாக எடுத்துருங்கன்ட்டார். அது எடுத்துட்டாங்க, அது அவனு எடுத்துங்க. லெனின் படத்தை வச்சுங்க, இதை வச்சுங்க, யார் படத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கதமாக போட்டு வச்சுருக்காரு. அப்போ அம்பேத்கர் கொள்கை என்ன? மும்மொழி கொள்கை இல்லை. அம்பேத்கர் என்ன சொன்னார்? ஹிந்தி வேணும்னாரு. அப்படி ஹிந்தி வேணாம்னா அதுக்கு மாற்று மொழி என்னன்னு கேட்டார், சான்ஸ்கிரிட்னாரு. அதை படிக்கிறீங்களா? படிக்கல. படிக்காமல் இருந்தால் அப்படி தான் இருக்கும். இனிமேலாவது படிக்கணும். உதயநிதி ஸ்டாலின் படிக்க மாட்டாரு. நிறைய விஷயம் படிக்கணும். கொள்கை ரீதியாக நம்ம கட்சி என்னென்ன நடந்திருக்கு, இத்தனை வருஷமாக திமுக என்னென்ன இன்னல்கள் போயிருக்கு, தான் என்னென்ன கஷ்டப்பட்டோன்றதை வரலாறு படித்தா தான் ஒருத்தர் தலைவராக முடியும். அப்பா சிஎம், பையன் வந்து கொண்டு வந்து நேராக நிற்க வச்சா ஓட்டு போடுறதுக்கு மக்கள் சேப்பாக்கத்தில் இருக்காங்க, ஜெயிச்சிட்டிங்க, எம்எல்ஏ, மந்திரி, சிஎம், டெப்டி சிஎம், அடுத்து சிஎம் ஆக போகிறீங்க. எப்படி? அது உங்களை காப்பாற்றாது. சிந்தனை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் படிக்கிற படிப்பு, வரலாறு, யாராவது எதாவது கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லணும், இதுதான் உங்களை நிறுத்தம். அது இல்லாமல் நான் சிஎம்னா சிஎம்னா நிற்க வேண்டியது. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? இப்போ சிஎம்மாக இருக்கார், யாராவது ஒரு கேள்வி கேட்க முடியுதா? இல்லை ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்கிறாரா? வந்து பேசுகிறாரு, உட்காந்துக்கிறாரு, சிரிக்கிறாரு, கட் பண்ணுறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு தான் சிஎம். அப்படி இல்லைங்க. சிஎம்னா டிஸ்கஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். நான் இந்த திட்டத்தை கொண்டு வரேன், இந்த திட்டத்தை கொண்டு வந்து 44 லட்சம் பேர் பயனிடுவாங்க, இதனால் இவ்வளோ ரூபா வருது, இதை நான் சரி பண்ண எனக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை கொடுக்குற 1000 ரூபாய், அது எப்படி கொண்டு வரேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லணும். எதுவுமே இல்லை, கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, எம்எல்ஏங்க இருக்காங்க, அங்கே 39 எம்பி இருக்காங்க, பெரிய கட்சி. அப்படி இருக்கிறது ரொம்ப நாள் நிற்காது. அடுத்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஸ்டேஜில் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் தலைவர்கள் அவர்களே வந்து விலை போகாத ஆடு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னாரு, தோற்று போயிட்டாரு, அடுத்து எம்பி எலெக்ஷன் தோற்று போயிட்டாரு. ஸோ இந்த விலையில்லாத ஆடு தான் வந்து இந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது,
செருப்பு போடாமல் இருக்கிற மாதிரி சபதம்லாம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த சபதம்லாம் உங்களுக்கு தேவையா? லைஃப் லாங் இனிமேல் செருப்பே போட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். இல்லை, ஒரு அரசியல்வாதி அவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அது நான் அதை பெருசாக எடுத்துக்கல. பட் இண்டிவிஜுவலாக கேரக்டர் வைஸ் வந்து அவர் எங்கள் தலைவரை சொன்னார்னா மக்கள்கிட்ட விட்டுடலாம். அவர் யார், என்னென்ன பண்ணார், உலகத்திலே இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி இந்த தமிழகம் சந்தித்ததில்லை இது வரைக்கும். இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நாங்களும் பார்த்ததில்லை. அரசியல்வாதின்னு இருக்காங்க, லஞ்சம் வாங்குவான்னு வந்திருக்கோம், லஞ்ச குற்றச்சாட்டில் உள்ளே போயிருக்காங்க, வெளில வந்திருக்காங்க. வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுத்த ஒரே கண்ணியவான் புனிதர் அவர் தான். கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேங்க, தயவுசெய்து ரத்து பண்ணுங்கன்னு சொன்னவரும் அவர் தான். இவர் வந்து அண்ணாமலை அவர்களை பார்த்து இப்படி சொல்லும்போது மக்கள்கிட்ட விட்டுற வேண்டியது தான். அண்ணாமலை என்ன சொன்னார், நான் வேலை செஞ்ச 4 இடம் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு வாங்க நான் எப்படி வேலை செஞ்சேன்னு அப்படி சொல்லுங்கள். அதே மாதிரி திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், செந்தில் பாலாஜி நான் பதவி வகிக்கிற இந்த துறை இன்னைக்கு இபி, அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட், போய் அங்கே உள்ளே போய் கேட்டுவாங்க, செந்தில் பாலாஜி ஒரு காசு வாங்கியிருக்கானு கேட்டுவாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லும்போது சிரிக்கிறீங்க பாருங்க, இறங்க சிரிப்பு வருது. இப்படி இதுதான் இவர் கேரக்டர். இவர் எங்க, அண்ணாமலை எங்க? இந்த 2 பேரும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒருத்தர் வந்து இப்போ சொல்கிறேன், 2 வாரத்துக்கு முன்னாடி மோடி சொன்னார் பார்லிமெண்ட்டில், என்னை எதிர்க்கிறவங்க என்னை விட நேர்மையானதாக இருக்கணும், அவங்க என்னை எதிருங்க, நீங்களாம் எதிர்க்காதீங்கன்னாரு. குற்றச்சாட்டு ஊழல் கொடுத்து நீங்கள் எங்கே எதிர்க்காதீங்க. 14 வருஷமாக கிட்டத்தட்ட இப்போ வந்து 11 வருஷமாக என் பிஎம்மாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் சிஎம்மாக இருந்தேன். என் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, குற்றம் இல்லை குற்றச்சாட்டு சொல்லுங்கள், குற்றம் நிரூபிக்கிறதுல விடுங்க, இந்த பாருங்க இதில் வாங்கியிருக்கீங்க ஊழல், இந்த பாருங்க அப்படின்னு காமிங்க, ஒன்றை காட்ட முடியல. நீங்கள் என்ன திட்டுறீங்களான்னு இந்த தைரியம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில். எந்த கட்சியும் 2 கட்சி வச்சுக்கோங்க, 2 கட்சியில் இருக்க எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல்வர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். என் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? என்னுடைய அரசு ஊழல் இல்லாத அரசுன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்ல முடியுமா? சட்டசபையில் சொல்ல முடியுமா? என்னோட ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க. லஞ்சம் வாங்காத ஆட்சின்னு சொல்லுங்க. எல்லாரும் கொல்லுன்னு சிரிப்பாங்க, எல்லாரும் அவங்க எம்எல்ஏ சேர்ந்து சிரிப்பாங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட இவர் மோடியை வந்து விமர்சிக்கிறார். இப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி அண்ணாமலை விமர்சிக்கிறார். ஆளுங்க கேரக்டர் சொல்கிறேன். ஒருத்தர் சொல்கிறார் நான் வேலை செஞ்ச இடத்துல போய் கேட்டுப்பார் என்னை பற்றிங்கிறாரு. அதுக்கு ஒரு கட்சி வேணுமா இல்லையா? இத்தனை அரசியல் கிடையாது. அவர் நான் சாதாரண ஒரு டிசியாக இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யார் போய் கேட்டால் உண்மையை சொல்லுவாங்க. ஏன் சார் நீங்கள் வேறு மாமூல் வாங்குவார் சார் வரேன்னு சொல்லுவாங்கல்ல. எப்போ யாரும் நீ போய் கேளுங்கிறார்ல, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? பஸ் டிரைவர்கிட்டையோ கண்டக்டர்கிட்டயோ நான் ₹1 வாங்கி உங்களுக்கு நான் போஸ்டிங் போட்டேனா அப்படின்னு கேட்டுப்பாருன்னு சொல்லுங்கள் அவரை. ஸோ அவரெல்லாம் இன்றைக்கி பேசுறதுக்கு காரணம் திமுகங்கிற பெரிய கட்சியில் சேர்ந்துக்கிட்டு ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏவும் மந்திரி ஆகிட்டார், அவ்வளோதான். அவர் டிடிவி தினகரன் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், எங்கே நின்னார் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கட்சியில் சேர்ந்துட்டீங்க, சேர்ந்து ஜெயிச்சிட்டிங்கன்றதுனால நீங்கள் மாபெரும் தலைவர், தோத்துட்டதுனாலே அவர் மோசமானவர்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே சார். சார் உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி சார்.